بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகள், அடிப்படை கடமைகள் என்ற அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். சலாமுக்கு பதில் கூறுதல், நோயாளிகளை நலம் விசாரித்தல், நம்மில் ஒருவர் மரணித்தால் அந்த ஜனாசாவில் முழுமையாக பங்கெடுத்துக் கொள்ளுதல், விருந்துக்காக அழைப்பு கொடுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுதல், தும்மியவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறப்பட்டால் இரஹ்மக்குல்லாஹ் என்று பதில் சொல்வது. இது ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை இஸ்லாமிய பண்பு. சரி, நோயாளிகளை நலம் விசாரிக்கிற பத்தி சொல்றாங்க. நோயாளிகளை எப்படி நலம் விசாரிக்கணும், அவங்கள பார்த்து நம்ம என்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிற செய்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸின் மூலமாக அறியப்படுகிறது. எவரேனும் ஒருவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் நோய் பற்றியோ அல்லது அவருடைய அந்த காயத்தை பற்றியோ அந்த புண்ணை பற்றியோ முறையிட்டால் உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விரலை பூமியில் அழுத்தி பின்பு அதை உயர்த்தி பிஸ்மில்லாஹ் துர்பத்து அருளினா பிரீஹத்தி ஃபضலினா யுஸ்பா பிஹி சகீமுனா பிஇذن ரப்பினா என்று கூறுவார்கள். இந்த துஆவினுடைய பொருள் இதுதான். அல்லாஹ்வின் திருப்பெயரால் எங்கள் பூமியின் மண் எங்களின் சிலரின் எச்சிலோடு கலந்துள்ளது. இதன் மூலம் எங்கள் இறைவனின் அனுமதியுடன் எங்களின் நோயாளி குணமடைவார் என்று சொல்வார்கள். அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சொன்னார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிர்ரீகத்தி பஅலினா யுஸ்பி பிஹி சகீமனா பிஇذن ரப்பினா என்ற இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். இன்னும் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன இந்த துஆவுடைய பொருள், இறைவனே, மக்களின் இரட்சகனே, துன்பத்தை நீக்குவாயாக, குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், உன் குணமளித்தலை தவிர வேறு குணமளித்தல் கிடையாது, எந்த நோயையும் அதை விட்டு வைக்காது என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்களாம். அல்லாஹும்ம ரப்பின்னாஸ் முத்ஹிபுல் பஅஸ் இஸ்பி அன்த அஷ்ஷாஃபி லா ஷிஃபாஉ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஉன் லா யுகாதிரு ஸகமா என்ற இந்த துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய நோய்க்காவது நலம் விசாரிக்க சென்றால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஓதுவார்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதி பார்த்தது போல உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். சரி, ஓதி பாருங்கள் என்று சொன்னார். உடனே நான் இவ்வாறு ஓதி பார்ப்பித்தேன். எப்படி? அல்லாஹும்ம ரப்பின்னாஸ் முத்ஹிபுல் பஅஸ் இஸ்பி அன்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அன்த ஷிஃபாஉ லா யுகாதிரு ஸகமா என்ற வார்த்தையை கூறி ஓதினேன். இதனுடைய பொருள் இதுதான். யா அல்லாஹ், இறைவனே, மனிதர்களின் இரட்சகனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவன் வேறு யாரும் இல்லை, அது உன்னுடைய குணமளித்தல் எந்த நோயையும் விட்டு வைக்காது என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை ஓதினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை உடல்நலம் விசாரித்தார்கள். அப்போது
இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹும்ம இஸ்பி சாதன், அல்லாஹ் இஸ்பி சாதன், அல்லாஹ் இஸ்பி சாதன். சாதங்கிறது அவனுடைய பேரு. அல்லாஹ் இஸ்பி சாதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், யா அல்லாஹ்,